வர்றதான் மணப்பெண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், பூர்ணம்பிகை தான் வர்றாங்கன்ட்டு. ஆனா பக்கத்துல உள்ள அம்மா சொன்னாங்க, இவங்க பூர்ணம்பிகையில இவர் தான் ஐயனாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயனார் தான் முன்னாடியே போயிட்டாரு மணவரைக்கு, அப்ப இது யாரு வர்றது, அம்மன் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அம்மன் கிடையாது, இவர் தான் ஐயனாரு, இப்பதான் வர்றாரு, மணப்பெண்ணை பாக்குறதுக்காக மறைஞ்சு இருந்து பாத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. மத்த கோயில வேற மாதிரி செய்வாங்க, ஆனா இங்க நம்ம கோயில இதான் வழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயனாருக்கு ஆராத்தி எடுத்துட்டு இப்பதான் மணவேலைக்கு அழைச்சிட்டு வராங்க உட்கார வைக்கிறதுக்காக. மணப்பெண் பூர்ணம்பிகை முன்னாடியே வந்துட்டாங்க, ஐயனார் இப்பதான் வர்றாரு. எனக்கு ஒரே சந்தேகம், எப்போதுமே வந்துட்டு மாப்பிள்ளதான் உட்காந்துருப்பாரு, அதுக்கப்புறம் தான் மணப்பெண் வருவாங்க, இங்கேயும் இப்படி மாத்தி செய்யறாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, சாமிக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி செய்யறாங்களோ என்னமோ, பழக்கம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயனாரும் பூர்ணாம்பிகையும் வந்துட்டாங்க. அடுத்து புஷ்பாம்பிகை வந்தாங்கன்னாக்க திருக்கல்யாணம் ஆரம்பிச்சிருவாங்க. புஷ்பாம்பிகையும் வந்துட்டாங்க. ரெண்டு அம்மனுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, சூப்பரா ஜோடிச்சிருக்காங்க. ரெண்டு அம்மனுக்கும் ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ஆனா புடவை மட்டும்தான் கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கு. அம்மனையும் மணவேடையில உட்கார வச்சுட்டாங்க. ரெண்டு மனைவியோடையும் ஐயனார் ஜம்முன்னு மணவேடையில உட்காந்துருக்காரு.